அன்பர்களே, இந்த பதிவில் நாம் சாகா வரம் பெற்ற தமிழ் சித்தர்களும் அவர்களின் சொரூப குளிகை இரகசியமும் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. தமிழ் சித்தர்கள் ஒட்டுமொத்த மனித இனத்தின் உடலை மிகவும் வெறிகொண்டு நேசித்தார்கள். சாகா நிலையடைந்த சித்தர்கள் உடல் பாதுகாப்பு இரகசியங்களை நன்கு அறிந்தவர்கள். நாம் சித்தர்கள் விட்டு சென்ற கருவூலங்களை தொலைத்துவிட்டு நமது வாழ்க்கையையும் செல்லா காசாக தொலைத்து வருகின்றோம். தற்போது சமூகத்தில் மனித வாழ்நாள் மிகவும் வேகமாக குறைந்து வருகிறது. இதற்கு அடிப்படை காரணமே நாம் சித்தர்களை பின்பற்ற தவறியதுதான். உலகமே இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற யோக கலையை உலகிற்கு கொடையளித்தவர்கள் நம் தமிழ் சித்தர்கள்தான். சித்தர்கள் தங்களது யோக பலத்தால் பல சாகசங்களை செய்தார்கள். அதுபோல் ஆதிபதினன் சித்தர்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்த காலங்கள் மிகுந்த வியப்புக்குரியது. சித்தர்கள் வரிசையில் உள்ள ஒரு சித்தரால் 3000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியும் என்பதும் வாழ்ந்து காட்டியதும் உண்மையிலும் உண்மை. சித்தர்கள் உடலை விட்டு உயிரை பிரித்து கூடு விட்டு கூடு பாய்ந்தார்கள் என்பதும் அவர்கள் அப்படி வாழ்ந்ததும் உண்மை. தனது மூச்சை அடக்கி உடலையே பறவையாக்கி பல நாடுகளுக்கு பறந்து சென்று மனித விமானங்களாக அதிசயம் செய்தவர்கள் நம் தமிழ் சித்தர்கள். ஒவ்வொரு தமிழனும் அறிந்திருக்க வேண்டியவர்கள் நம் தமிழ் சித்தர்கள். சித்தர்கள் என்பவர்கள் நம் ஒவ்வொருவராலும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். நம் தமிழ் சித்தர்கள் நமது தமிழ் மண்ணுக்கு கிடைத்த அழியா பொக்கிஷங்கள். அவர்கள் காயகல்ப சித்தி, ரசவாத வித்தை, கூடுவிட்டு கூடுபாயும் சித்தி, ஜலத்தம்பன சித்தி என எண்ணற்ற சித்திகளை அறிந்தவர்கள். நாம் வாழும் இந்த புவி மண்டலத்தையே இயக்கும் ஆற்றல் பெற்றவர்கள்தான் நமது தமிழ் சித்தர்கள். கல்பம் உண்டு காய சித்தி பெற்று ஞான பரன் ஏறி ஞாலம் முழுவதும் வலம் வந்தவர்கள்தான் நமது தமிழ் சித்தர்கள். அவர்களின் வாழ்வானது அனாதி காலம் முதலே இருந்து வருகிறது. நமது தேவகணங்கள் எனும் அனைத்துமே நம்மிடையே மனித நிலையில் வாழ்ந்து உயர்நிலை அடைந்தவர்களான நம் தமிழ் சித்தர்கள்தான். உலகம் தோன்றியது பற்றிய வரலாற்று இரகசியங்களையும் உயிர்களின் தோற்றம் பற்றிய மர்ம முடிச்சுகளையும் தங்களது ஞானத்தால் அறிந்து உலகிற்கு உணர்த்தியவர்கள்தான் நம் தமிழ் சித்தர்கள். நம்மை வாழ்விப்பதற்காக இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். இவ்வாறான மகத்துவம் வாய்ந்த நம் தமிழ் சித்தர்கள் குளிகைகள் பற்றிய பலதரப்பட்ட மகத்துவம் குறித்து கூறியுள்ளார்கள். அவற்றில் ஒன்றான சொரூப குளிகை பற்றி
இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக சித்தர்கள் கூறியுள்ள சொரூப குளிகையினை வாயில் போட்டுக்கொண்டால் நமது உடல் மற்றவர் கண்களுக்கு புலப்படாது. மேலும் இக்குளிகை காயசித்தி செய்யும். இக்குளிகையானது அனைவரையும் வசியப்படுத்தக்கூடியது. இந்த குளிகையை வைத்திருப்பவர்கள் உடலில் ஆயுதங்கள் பாயாது. இக்குளிகையை பசுமாட்டின் முதுகில் வைத்தால் பால் கறக்காது. உடலை கல்தூண் போல மாற்றும். இக்குளிகையை வைத்துக்கொண்டு ஒருவர் தவத்தில் ஈடுபட்டால் அவரது உடல் அந்தரத்தில் மேல் எழும்பும். இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த சொரூப குளிகையை செய்வதற்கு விராலி எனும் மூலிகை சமூலத்தை எடுத்து வந்து கல்வத்தில் இட்டு அரைத்து சாறெடுத்து அந்த சாற்றில் ஒரு பழம் பாதரசம் விட்டு காய்ச்சினால் பாதரசம் கட்டியாக வடிவம் எடுக்கும். அந்த பாதரசம் இறுகும் வரை பொறுத்திருந்து அதனை எடுத்து கரு ஊமத்தங்காய் உள்ளே வைத்து சீலை மண் செய்து 10 எருவில் புடமிட்டு புடம் ஆறிய பிறகு எடுத்து மீண்டும் மீண்டும் அதுபோல 20 முறை புடமிட்டு எடுத்தால் வெண்மையான ரசக்குளிகை கிடைக்கும். இதுவே சொரூப குளிகையாகும் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.